குழந்தையுடைய கண்ணு எப்ப பார்த்தாலும் கலங்கின மாதிரியே இருக்கா? வாட்டரி ஐஸ்னு சொல்ற மாதிரி நீர் கோத்தாப்புலயே இருக்கா? அப்பப்ப அழுக்கு சேர்ந்து பீலை கட்டுற மாதிரி ஆகுதா? காலையில எந்திரிக்கும் பொழுது கண்ணை திறக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது நியூபார்ன் பீரியட்ல ரொம்ப காமன். ஆனா இது என்ன? இதுக்கு ஏதாவது ஐ டிராப்ஸ் போடணுமா? இது ஏதாவது பிரச்சனையா? இது ஆகாம பாத்துக்கிறது எப்படி? எந்த சிச்சுவேஷன்ல டாக்டர்கிட்ட காமிக்கணும்? இத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். நான் உங்க டாக்டர், குழந்தைங்க டாக்டர் விபி சிவகுமார், ஜன்யா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. நிறைய பேர் கண்ணில இருந்து அழுக்கு தள்ளும் பொழுது ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு மருந்து கடையில டிராப்ஸ் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம். டிராப்ஸ் போடுற நேரம் கம்மியாகிற மாதிரி இருக்கும், மறுபடி வர்ற மாதிரியே இருக்கும். இந்த கவலை உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோவே. பொதுவா ஏன் கண்ணில் தண்ணி தேங்குது, ஏன் கண்ணில் தண்ணி வருது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஐ டக்ட், லாக்ரிமல் டக்ட்னு ஒன்னு இருக்குங்க. நார்மலா என்னன்னா கண்ணீர் எப்பயுமே உற்பத்தி ஆகி மூக்கு கடியில ஒரு குழாய் வழியா வாய்க்கு போகும். இந்த குழாய், இந்த பைப்பு அடைச்சிக்கிச்சுன்னு வைங்களேன், தான் ப்ராப்ளம். சரி, ஏன் இது குழந்தைங்களுக்கு அடைச்சிக்குது, பெரியவங்களுக்கு அடைக்க மாட்டேங்குது? குழந்தைங்களுக்கு இயற்கையாவே பிளாட் நோஸ் இருக்கும், மூக்கு ஷார்ப்பா இருக்காது. குழந்தைங்களுக்கு பொதுவா தட்டையா இருக்கும். அப்புறம் இந்த நேசல் பிரிட்ஜ்னு சொல்ற நேசல் போனும் வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால அந்த குழாய் அப்பப்ப பிளாக் ஆயிக்கும். ஏன்னா அந்த இந்த குழாய் மூக்கு கடியில தானே போகுது. மூக்கு தட்டையா இருக்கும்போது இதை யாராவது கம்ப்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அடைச்சுக்கும். ஸோ ஒரு அடைப்பை மீறி தண்ணியால வெளியில போக முடியலன்னா அது ஓவர் ஃப்ளோ ஆகும். ஆமா தானே? ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு நடக்குது. ஸோ அப்பப்ப ஐஸ் வாட்டரியா இருக்கும், சில நேரம் காற்றுல எவாப்ரேட் ஆயிரும். ஆனா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிளியர் வாட்டர் மட்டும் இறங்கிட்டு அந்த அழுக்கு செடிமெண்டா எல்லாம் படிவம் மாதிரி படிஞ்சிரும். அதனாலதான் கண்ணில் அழுக்கு சேருது. நான் சொல்றதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிறது தான், பயப்படாதீங்க. 5ல் 1 குழந்தைக்கு இந்த பிளாக்கேஜ் இருக்கும். இந்த ஐ டியூப்ங்கிறது பிளாக்கேஜ் ஆகும். இதனாலதான் நம்ம பெரியவங்க அந்த காலத்துல இருந்து மூக்கை எடுத்து விடு, மூக்கை எடுத்து விடுன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க? இன்டைரக்டா மசாஜ் பண்றது தான். அந்த டக்ட் பிளாக் ஆகாம பாத்துக்கிறது தான். சொன்னதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இது எப்படி இருந்தாலும் மசாஜ் பண்றீங்களோ பண்ணலையோ, பொதுவா 6ல இருந்து 12 மாசத்துல சரியாயிடும். ரேரா தான் அது ரொம்ப பிளாக் ஆகி கிளியர் ஆகாம இருக்கிறது. சில பேருக்கு என்ன இருக்குன்னா 2 கண்ணுல இருந்தும் தண்ணி வரும், 2 கண்ணுல இருந்து அழுக்கு சேரும். ஆனா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு பக்க ஐ ரொம்ப நார்மலா இருக்கும், இன்னொரு பக்க ஐல மட்டும்தான் இத்தனை பிரச்சனையும் இருக்கும். இது ரெண்டுமே நார்மல் தாங்க, பயப்படாதீங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? சிம்பிள் தாங்க. ஆக்சுவலி ஐ டிராப்ஸ் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ டிராப்ஸ் எப்பப்ப தேவைப்படுங்கிறத நான் வீடியோ முடிவில் சொல்றேன். ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வார்ம் வாட்டர்ல மிதமான சுடு தண்ணியில நனைச்சிட்டு கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐ டிஸ்சார்ஜ் எல்லாம் சரியாயிரும், பீல கட்டுறதெல்லாம் கிளியர் ஆயிக்கும், கண்ணை திறந்து பார்க்க முடியும். 2வது மிக முக்கியமானது, ரொம்ப சிம்பிளானது, ஐ மசாஜ். ஐ மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முக்கியமானது, பேரண்ட்ஸ் கையில நகம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஐ மசாஜ் பண்ணணும். ஐ மசாஜ்னா ஒண்ணுமே இல்லை, இது ஒரு மேஜிக்கே இல்லை. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூக்கு கண்ணு இந்த 2 இடமும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், ஒரு நாபு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழ் நோக்கி வரணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஆர் 15 டைம்ஸ் பண்ணீங்கன்னா கிளியர் ஆயிரும். இன்னர் கார்னருக்கு போய் அப்படியே டவுன்வர்டுக்கு அழுத்தணும். இதை சில பெரியவங்க 2 பக்கமும் வச்சு கூட இப்படி அழுத்துவாங்க, அதுவும் தப்பு இல்லை, பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுனா, டியூப்ல ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதை நீக்கி விடும், பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணும். அதை விட மிக முக்கியமான 3rd டிப்பு என்ன தெரியுங்களா? கண்ணில் மை வைக்காதீங்க. புருவத்தில் வேணா வச்சுக்கிறனா வச்சுக்கலாம், அதுவும் ஹோம்மேடு மை வச்சுக்கனா தப்பில்லை. ஆனா கண் இமைகள்ல தயவு செஞ்சு மை வைக்காதீங்க, பவுடர் அடிக்காதீங்க, ஃபேஸ்ல பவுடர் அடிக்காதீங்க. இது சம்டைம்ஸ் என்ன, அந்த பிளாக்கேஜ் இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம்
சில பேர் கிளீன் பண்றதுக்கு பட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அப்படி யூஸ் பண்ணாதீங்க. காட்டன் பட்ஸை யூஸ் பண்ணி சில பேர் கிளீன் பண்ணுவாங்க, அப்படி வேண்டாம். ஒரு கிளீன் காட்டன் கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணுங்க. இதெல்லாம் தான் சேஃப்டி டிப்ஸ். சரி, எப்ப நம்ம கண் டாக்டர்கிட்டயோ இல்ல பீடியாட்ரிஷியன்டையோ காமிக்கணும்? கண்ணில் ரெட்னஸ் இருந்ததுன்னா, அழுக்கு இருக்கு, பிரச்சனையில தொடச்சா கிளியர் ஆயிருது, கண்ணை நல்லா திறந்து பாக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கண்ணு ரெட்டா இருக்கு, வீங்கின மாதிரி இருக்கு, எல்லோ டிஸ்சார்ஜ் கூட பிரச்சனை இல்லை, ஆனா கிரீன் கலர்ல டிஸ்சார்ஜ், ஒரு மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா யூஸ்வலி இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப ஐ டிராப்ஸ் தேவைப்படலாம். அதனால அப்ப நாம டாக்டர்கிட்ட காமிக்கணும். குழந்தைக்கு ஃபீவர் இருக்கு, இரிட்டபிளா இருக்கு, நெய் நெய் நெய்ன்னு அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா டாக்டர்கிட்ட காமிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், இது எப்படியா இருந்தாலும் குழந்தைங்க அவுட் க்ரோ பண்ணிடுவாங்க. 6 monthsல இருந்து 12 monthsக்குள்ளார கரெக்ட் ஆயிரும். 12 monthsல கரெக்ட் ஆகலைன்னா கண்டிப்பா அந்த டக்டை கிளியர் பண்றதுக்கு ஐ டாக்டர்கிட்ட காமிக்கணும். டாக்டர், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி இன்னும் பல மெடிக்கல் தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.